வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே. tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பாதங்களை மிகவும் கவனமாக பாதுகாத்து கொண்டு அதை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாகும். ஸோ கால் பாதங்கள் நம்மளுடைய கால் ஸ்ட்ரென்த்தாக நல்லா ஸ்ட்ராங்காக ஃபேர்மாக உறுதியாக இருந்தால்தான் நமது உடலை அது தாங்கிக் கொண்டு நம் உடல் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பாதத்தை நம்ம எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சின்ன பயிற்சியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கால்களை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த பாதங்களுக்கு உண்டான பயிற்சி இப்போ என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நல்ல கால்களை நீட்டி நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து உங்கள் விரல்களை நல்லா மடக்கி, அதாவது நீங்கள் மடக்கும் பொழுது மூச்சை வெளிவிடுவதாகவும், எக்ஸேல் நல்லா விரிக்கும் பொழுது நல்லா இன்னேல், அதாவது மூச்சை உள்ளே எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை பயிற்சி செஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த கால் விரல்களை நல்லா மடக்கி விரிச்சுட்டு, அடுத்தது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ஸ் கிடச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கால்களை மடக்கி நல்லா இந்த மாதிரி உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் ரொட்டேஷன், இந்த கைகளை நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பாதத்தை இந்த மாதிரி பிடிச்சி, ஸோ இந்த ஆங்கிளை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணிட்டு கால்களை இந்த மாதிரி தொடையில் வச்சுக்கோங்க. ஸோ கால்களை நல்லா தொடச்சிக்கோங்க. கழுவிட்டு நல்லா அதாவது நம்ம மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வெந்நீரில் நல்லா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த பாதங்களை ஊற வைக்கலாம். அதுவும் ஒரு ஆரோக்கியமான முறையாகும். ஸோ இந்த கால்களை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விரல்கள், கால் விரல்களை நல்லா கிள்ளணும். நல்லா ஒவ்வொரு விரல்களாக நல்லா கிள்ளி விடணும், அதாவது ப்ரெஸ் பண்ணணும். பேசிக்கலாக நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 கட்டை விரல்களை வைத்து இந்த விரல்களை நல்லா ப்ரெஸ் பண்ணும். நல்லா ஒவ்வொரு விரல்களை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கால்களின், அதாவது அந்த அடுக்கு, அந்த கேப்பில் அந்த சந்தில் ஒவ்வொரு விரல்களாக விட்டு நல்லா துடைக்கணும். ஸோ நல்லா இந்த கால் விரல்களை இந்த சந்திலெல்லாம் நல்லா துடைச்சிக்கணும். அடுத்தது இந்த மேடான பகுதி, இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய மேடான பகுதியில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். கீழும் மேலுமாக நல்லா அழுத்தி விடணும். நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த கீழ்ப்பகுதி, அதாவது இந்த கீழே இறங்குற இடத்துல நம்ம கிட்னியினுடைய முதல் பாயிண்ட்டு K1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி. யாராவது மயங்கி விழுந்தாலோ, அதாவது உணர்வட்டு விழுந்த நிலையிலேயே இந்த புள்ளியை நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் 2 கைகளையும் இந்த கட்டை விரலை வைத்து நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்தது உங்களுடைய நடுப்பகுதி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிலருக்கு அந்த ஆர்ச் இருக்காது. அப்போ அந்த ஆர்ச் இல்லாதனால தான் நல்ல அதாவது இந்த குதிகால் வலி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குதிகால் வலி ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இந்த ஆர்ச் நல்லா அந்த வளைவுத்தன்மை இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடணும். நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ஸ், நீங்கள் ஒரு பேனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குச்சி ஏதாவது ஒரு நல்ல ஒரு கட்டை மாதிரி இருந்தாலும் சரி, அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா அந்த சென்டர் பகுதியை நல்லா அழுத்தலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம்.
இது வந்து ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி, அதாவது பாத அழுத்த சிகிச்சை. நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும், அதாவது ஒவ்வொரு உறுப்புகளின் வந்து பிரதிபலிப்பு வந்துட்டு இந்த பாதத்தில் தான் இருக்கும். அந்த பிரதிபலிப்பு அந்த இடத்த நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுனாலையும் அழுத்தம் கொடுத்து விடுவதனாலையும் அந்த உறுப்புகளை உங்களால் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும். ஸோ இந்த நடுப்பகுதி நீங்கள் முடிச்சுட்டு அடுத்தது உங்களுடைய குதிகால். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த ஹார்டான பகுதியை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ஸ், இந்த கட்டை ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்து இந்த ஹார்டான பகுதியில் இந்த குதிகாலில் மெதுவாக நல்லா குத்தலாம். நல்லா இந்த மாதிரி குத்திட்டு இந்த நல்ல பாதம் முழுவதும் நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்க்கணும் உங்கள் கைகளை வைத்து. அடுத்தது இந்த, அதாவது இது வந்து நம்மளுடைய முதுகெலும்பினுடைய ஸ்பைனல் கார்டுடைய பிரதிபலிப்பாகும். ஸோ இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த ஸ்பைனல் கார்டு, உங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் முதுகில் எங்கேயாவது வலிகள் இருந்தாலும் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து இந்த முதுகெலும்பினுடைய பிரதிபலிப்பை வந்து நல்லா அழுத்தி விடணும். இந்த ப்ராப்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கட்டை இருந்தாலும் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு அடுத்தது இந்த சைடு ஆப்போசிட்டில் நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா இப்போ கால் முழுவதும், இந்த பாதம் முழுவதும் நல்லா அமுத்தி விடுங்க. நல்லா உங்கள் இரு கைகளையும் வைத்து, இது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி. இதை வந்து அடிக்கடி நீங்கள், அதாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து உங்களுடைய பாதத்தை இந்த மாதிரி பயிற்சிகள் செய்து உங்கள் பாதத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதே போல் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் பாதம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உங்கள் உடலும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பெறும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த முன்பாதத்துக்கு வந்துடலாம். இப்போ இந்த ஆங்கிள்லாம் வந்துட்டு நல்லா இந்த சைட்லெல்லாம் ரொட்டேட் பண்ணலாம். நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இந்த முன் பாதத்தை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா முன் பாதத்தை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு அப்படி உங்களுடைய இந்த காஃப் மசில்ஸ், அதாவது நம்மளுடைய செகண்ட் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய காஃப் மசில்ஸ், இந்த பகுதியை வந்து நல்லா வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கணும். நல்லா அழுத்தி விடணும். அதாவது ரத்தத்தை வந்து மேல் நோக்கி பம்ப், அதாவது வந்து மேல் நோக்கி ஓடக்கூடிய செயலை வந்து இந்த காஃப் மசில்ஸ் தான் செய்யும். அதனால தான் வந்து இதை வந்து நம்ம செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பகுதியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுடைய முட்டி. இந்த முட்டியை வந்து நல்லா இந்த பட்டேலா என்று சொல்லக்கூடிய இந்த கப்பை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும். ஒரு 5 டைம்ஸ் கிளாக் வைஸ், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ஒரு 5 டைம்ஸ். நல்லா தொடச்சிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. அதாவது இந்த முட்டிக்கு பின்பகுதியிலையும் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நம்மளுடைய அக்குப்ரெஷரில் இருக்கக்கூடிய பல புள்ளிகள், அதாவது பல சேனல்ஸ் வந்து இதனால் தூண்டப்படுகிறது. ஸோ இதை நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு நல்லா உங்களுடைய தொடையை வந்து நல்லா, தொடைப்பகுதியை வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கால்களுக்கான பயிற்சி. ஸோ இதே பயிற்சியை தான் வந்து நம்ம அடுத்த காலுக்கும் செய்யலாம். பார்க்கலாம். இப்போ நல்ல கால்களெல்லாம் தொடச்சிட்டு இந்த கையை வந்து இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட் ஆங்கிள் ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது உங்கள் பாதங்கள். உங்கள் பாதத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த விரல்கள், இந்த விரல்கள் எல்லாம் வந்து கீழும் மேலுமாக நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கிள்ளி விடுங்க. நல்லா கிள்ளி விட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுங்க. 2 கட்டை விரலும் உங்கள் கை விரல்கள் இரண்டையும் வைத்து, இந்த கை விரல்கள் வந்து வைத்து இந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அக்குப்ரெஷர் பண்ணுங்கள். ஒவ்வொரு விரல்களையும் வந்துட்டு ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சந்து, அதாவது அடுக்கு, இந்த கால்களின் வந்து கேப்பில் நல்லா உங்களுடைய கை விரல்களை வச்சு நல்லா தொடச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க. அதாவது நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கால்களை வந்து யாருமே குமிஞ்சு கூட பார்க்குறது இல்லை. நம்ம பாதம் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பாதத்தை வந்து பாருங்கள். உங்கள் பாதத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மேடான பகுதி, இந்த விரல்களுக்கு கீழே இருக்கிற இந்த மேடான பகுதியை நல்லா தேய்ச்சி விடுங்க. இழுமையிலுமாக தேய்ச்சி அந்த கீழ், அதாவது இந்த பகுதி வந்து இந்த மேடு வந்து முடியக்கூடிய இடத்துல, அந்த பள்ளமான இடத்துல, அந்த முடிகிற இடத்துல வந்து இருக்கக்கூடியதான் வந்து கிட்னி 1, அதாவது K1 என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளியாகும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த இடத்த. நல்லா ஒரு நிமிஷம் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த நடுப்பகுதியை வந்து நல்லா தேய்க்கணும். உங்களுடைய இரு விரல்களாலும் நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்ல அழுத்தம் கொடுத்து அக்குப்ரெஷர், நல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. அடுத்தது உங்களுடைய இந்த குதிகால், ஹார்டான பகுதி, கெட்டியான இந்த குதிகால் பகுதி. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிகால் வலி தான். இந்த குதிகால் வலிக்குண்டான ஒரு பயிற்சி வந்து என்னுடைய சேனலில், என்னுடைய வீடியோவில் இருக்குது. அதனுடைய லிங்க்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்து அந்த பயிற்சிகளை செய்யலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு நல்லா இப்படி குத்தி விடுங்க. அடுத்தது நம்மளுடைய பிரதிபலிப்பு, இந்த முதுகெலும்பினுடைய பிரதிபலிப்பு, இந்த இடம், இதை நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ முதுகெலும்பில் எங்கேயாவது உங்களுக்கு வலிகள் இருந்தாலும் இந்த இடத்த வந்து நல்ல ப்ரெஷர் கொடுக்கப்படுவதால் அந்த வலியிலிருந்து நீங்கள் நிவாரணம் வந்து சுலபமாக பெறலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ஸ் இருந்துச்சுனாலும் அதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த இடத்த, கீழே இருக்கிற இடத்த நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சி இந்த ஆங்கிளில் இருக்கக்கூடிய இந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க, நல்லா ரொட்டேட் பண்ணிக்கங்க. இந்த சைடும் மற்றும் இந்த இடத்துல நல்லா ரொட்டேட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு முன் பாதத்தை நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிட்டு உங்களுடைய அப்படியே இந்த காலுக்கு கொண்டு வரணும். காலை நல்லா நீட்டிட்டு உங்களுடைய அந்த காஃப் மசில்ஸ், அதாவது 2வது ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த காஃப் மசில்ஸு, இந்த எலும்பு எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணும். அடுத்தது உங்கள் பட்டையிலா, இந்த முட்டி, அந்த கப் என்று சொல்லக்கூடிய அந்த முட்டி பகுதியை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும். ஒரு 5 டைம்ஸ் மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஈஸியாக ரொட்டேஷன் ஆகணும். ஏன்னா நீ பெயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடியதான். அதாவது 10ல் 7 நபர்களுக்கு அல்லது 8 நபர்களுக்கு வந்து இந்த முட்டி வலி அப்படிங்கிறது ரொம்ப காமன். தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சிட்டு தொடைப்பகுதியை நல்லா ரொட்டேட் பண்ணி. என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா? ஸோ இந்த முறையில் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுடைய பாதத்தை நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. பாதம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. சிலருக்கு தன்னுடைய வயிறு எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்களால குமிஞ்சு பார்க்க முடியாது, குமிகிறதே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்வியல் முறை இந்த மாதிரி பயிற்சியை வந்துட்டு குறைந்தபட்சம் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் கால்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாதங்கள் மற்றும் உங்கள் கால்கள் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் தான் வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல வெந்நீரில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் வந்து உங்கள் பாதங்களை வந்து ஒரு 20 நிமிடம் அல்லது 30 நிமிடம் வந்து நல்லா ஊற வச்சு அதை தொடச்சிட்டு தூங்க போனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். உங்களுக்கு சிறந்த தூக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுடைய பாதங்களையும் உங்கள் கால்களையும் வந்து பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தோடு வாழலாம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பலருக்கும் தேவைப்படும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.